அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புத்தி நாயகன் புதன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இன்று முதல் இடப்பெயர்ச்சி அடைகிறார். சூரியன் சனியோடு கூட்டணி அமைந்திருக்கும் புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். கும்பராசியில் கிரகங்களின் கூட்டணியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை சர்வம் புதன்மயம் என்றே கூறலாம். ஒருவரின் ஜாதகத்திலோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான நிலையில் பயணம் செய்யும் போது நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். புதன் இன்று முதல் கும்பராசியில் உள்ள சனி சூரியனுடன் இணைந்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் புதன் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் சில ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கிடைக்க போகுதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது கர்ம வினை தான். அதன்படி நவகிரகங்கள் நமக்கு நல்லதையும் கஷ்டத்தையும் மாறி மாறி தருவாங்க. நவகிரகங்களை வேண்டிய அவரவங்களுக்கு உரிய பரிகார பூஜை மற்றும் விரதம் இருந்து நம் கஷ்டங்களை இருந்து விடுபடலாம். விரதம் இருந்து வழிபடலாம். கல்வி தரும் கடவுளாக புதன் பகவான் உள்ளார். புதன் பகவான் விரதம் இருந்தால் கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை பெருகுவதோடு புதன் பகவானுக்கு சௌமியான் என்ற பெயரும் உண்டு. புதனை வழிபடுவதால் நமது அகங்காரத்தினை அழித்து விடுவார். நிறம் பச்சை, தானியம் பச்சை, பயிறு நவரத்தனம், மரகதம், உலோகம் பித்தளை, பருவம் இலையுதிர் காலம், பஞ்சபூதம் நிலம். புதன்கிழமை அன்று நாராயண வழிபட்டு பின்னர் நவகிரகங்களுக்கு வணங்கி பின் புதன் பகவானை வழிபட எல்லா நலன்களும் பெற்று வாழலாம். நம் வீட்டில் பூஜை செய்யும் போது 5 மண் விளக்கு ஏற்றி வழிபடுவதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதோடு பெருமாளை வழிபடலாம். மேலும் அந்த நாளில் பச்சை பயிறு வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது நல்லது. புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்துவ ஜயா வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத். இதர வாழ இன்னல்கள் நீக்குவது புத பகவானே பொன்னடி போற்றி. பதஞ்சச்சாளுவாய் பன்னொழியானே உதவியானே அருளும் உத்தமா போற்றி. ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவம் புதன் புத்தி, தர்க்கம், நட்பு மற்றும் பேச்சு ஆகியவற்றின் உறுப்பு என்று கருதப்படுது. சூரியனும் சுக்கிரனும் புதனுக்கு நண்பர்கள் மற்றும் சந்திரனும் செவ்வாய் கிரகங்களும் எதிரி கிரகங்கள். புதன் லக்கணத்தில் இருக்கும் நபர் உடல் ரீதியாக அழகாக இருப்பார். அத்தகைய நபர்கள் தர்க்க ரீதியானவங்க, புத்திசாலிகள் மற்றும் இயல்பிலேயே திறமையானவங்க. ஒருவரின் ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் அவர்களின் தொடர்பு திறன் மிகவும் திறமையாக இருக்கும். அத்தகையவர்கள் வணிகம் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஜாதகத்தில் புதன் சாதகமாக இல்லாவிட்டால் அத்தகைய நபருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் எழலாம். புதன் சாதகமாக இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். புதன் பயிற்சி பலன்கள் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேச ராசியை பற்றி தான். உங்கள் ராசிக்கு 11வது இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் சனியோடு இணைந்து புதன் பகவான் பயணம் செய்கிறாரு. சனி சூரியனுடன் புதனுடன் இணைவது அற்புதமான காலகட்டம்தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், காதல் முயற்சிகள் கைகூடும், எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். இது யோகமான காலகட்டம்தான். பண வருமானம் அதிகரிக்கும், திடீர் வாய்ப்புகள்லாம் தேடி வரும். சூரியன் புதன் 11வது வீட்டில் பயணம் செய்யும்போது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சேர்க்கைகள்லாம் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சந்தனம் வாங்கி தர நன்மைகள்லாம் நடைபெறுங்க. மேசராசிக்காரங்களுக்கு
புதன் சஞ்சாரத்தின் பலன் மிகவும் இனிமையானதாக இருக்கும். குரு புதன் செயற்கையானது உங்களுக்கு சமூக அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தருவார். மக்கள் மத்தியில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றும் சிறப்பான செயல்களுக்கு பாராட்டலாம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களின் திட்டங்களை ரகசியமாக வச்சுக்கொள்ளணும். குழந்தைகள் தொடர்பான கவலைகள் குறையும். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம்லாம் கிடைக்கும். புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வையும் பெறும் மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீங்க. பணவரவு நல்லாவே இருக்குங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியது இருக்கும். சொத்துக்கள் மீது ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்லாம் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதமாக இருந்தாலும் பணம் வந்து உங்களுக்கு சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூட. அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறது, வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினாலும் செய்து முடிப்பீங்க. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினருக்கு காரணம் இல்லாமல் மனசில் தைரியம் குறையும். பணவரவுக்கு குறைவு இருக்காது. உங்களின் தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும். தீவிர உழைப்பு, அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீங்க. மனமகிழ் சம்பவங்கள்லாம் நடக்கும். அரசியல் துறையினருக்கு மனக்கவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது அஸ்வினி. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல்லாம் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரணி. இந்த மாதம் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்கெல்லாம் அடங்கி விடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணவரத்து கூடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் உண்டாகும். மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவு ஏற்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை கந்தசஷ்டி படித்து வழிபடுவது எல்லா நன்மைகளையும் தரும். அலைச்சலை தவிர்க்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 22, 23, 24. இதுவரைக்கும் நாம் பார்த்தது புதன் பயிற்சி பலன்களில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.